ஸ்ரீமதே ராமானுசாய நமக. ஸ்ரீ வரவரமுனியே நமக. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுருவே நமக. நாம் நேற்று வரை திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் வார்த்தைகள் இவைகளில் 51, 52, 53 வார்த்தைகள் அனுபவித்தோம். இன்று அதன் தொடக்கமாக அதன் வழியாக 54வது வார்த்தையையும் 55வது வார்த்தைகளும் அனுபவிக்கலாம். 54வது வார்த்தை என்னன்னாக்க, கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலே. நான் திருவடியை போல ராமன்கிட்ட போய் சீதையை கண்டு வந்தேன்னு அவனுக்கு சொல்லி அவனுடைய களைப்பையும் மன கிளேசத்தையும் ஆற்றினேனோ அதுக்கு அர்த்தம். கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போல அப்படிங்கிறது. அதாவது ராமபிரான் சீதையை பறிகொடுத்தபின் கானகங்களில் தெரிந்து கொண்டு வரும்பொழுது அங்கு கபந்தன் என்னும் ராட்சசன் இருக்கின்றான். அவன் அவன் எப்படி வயத்தில் பல்லு, ஒரே ஒரு கண், 2 கை, ரொம்ப தூரத்துக்கு கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் போய் வர்ற பிராணிகள் பிடிச்சி படுத்துன இடத்துலேயே சாப்பிடும். ஒரு சாபம் அவனுக்கு இந்த நாள் கொடுக்கப்பட்ட சாபம், அவ்வாறு ஷீலா கொடுக்கப்பட்ட சாபம். அவ்வாறு இருக்கும் பொழுது அவனுக்கு இந்திரன் சொல்கின்றான், உனக்கு சாப மோட்சம் இப்போ சாபத்திலேருந்து உனக்கு விமோச்சனம் கிடைக்கணும்னாக்க ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி அந்த பக்கமாக வருவார்கள். அவர்களால் நீ கொல்லப்பட்டவன் உனக்கு மோட்சம் உண்டு அப்படி என்று அவனுக்கு சாப விமோசனத்துக்கான உத்திய சொன்னார்கள். அப்பொழுது ராமன் சீதையை பிரிந்து கானகம் தோறும் காடே நீ கண்டாயா, சீதை போன இடத்த, நதியே நீ கண்டாயா, சீதை எங்கே இருக்கான்னு தெரியுமா, எப்படி போனான்னு தெரியுமா, மரமே நீ கண்டாயா, பட்சியே நீ கண்டாயா, மிருகங்களே நீ கண்டாயா, இந்த ஒவ்வொன்றாக விசாரித்து துக்கம், மலையே நீ கண்டாயா, ஒவ்வொரு இதை கேட்டு அழுத்து ரொம்ப மன கஷ்டப்படுறான். ராமன் சீதையை பிரிஞ்ச ஒருத்த கேட்டுன்னு வரைச்சு கபந்தன் அப்படிங்கிற ராட்சசன் நடுவில் பார்க்கச்சே அவனை சண்டை போடுறான் பண்ணுறான். அவனை அவனை கொல்ல முடியலை. அவன் எப்படின்னாக்க அவன் சொல்கிறான், ராமா நீ எனக்கு கொள்றதுன்னு நம்ம சிரமம், நான் முனிகிட்ட அவ்வளோ வரவாங்கின்னு இருக்கேன், நீ ஒன்று செய்ய, என் கைகளை வெட்டிவிடு, கைகளை வெட்டிட்டு என்ன கீழே புதைச்சிடும். சில பேர் வியாக்கியானத்தில் அவனை எரிச்சுடுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாள். சில பேர் வியாக்கியானத்தில் கீழே புதைச்சிடும் அப்படின்னு ஒரு 2 ஒன்று தான். அவன் செத்தமான புதைச்சா என்ன எரிச்சா என்ன. அதனால் அவன் செய்தவுடன் ராவணன் கைகளை விட்டு அவன் உயிருடன் புதைக்கும் பொழுது அப்போது கபந்தன் தன்னுடைய சாப விமோசனம் பெற்று கந்தர்வனாகி, ராமனே நீ இங்கேருந்து போகும் பொழுது கிஷ்கிந்தை என்ற ஒரு இடம் வரும். அங்கே வானராஜன் இருக்கின்றான், வாலி தம்பி சுக்ரீவன் 2 பேரும். சுக்ரீவன் வாலி மகாபலசாலி. சுக்ரீவனை நீ நண்பனாக உபயோகித்து கொண்டு சுக்ரீவனுடன் நட்பை ஏற்படுத்தி கொண்டு அவன் மூலமாக நீ சீதையை அடைவாயாக. நீ அவ்வாறு அங்கே கிஷ்கிந்தா போகும்பொழுது ஒரு மதங்க முனிவன் சிஷ்யை சபரின்னு ஒருத்தி இருக்கா. அவள் ஆசிரமத்தில் போய் அவளே கடாட்சிச்சுட்டுப்போன்னு சொல்லிட்டு அவன் சொர்க்கலோகத்தை கமந்த அந்த ஆட்சி அந்த உருவம் நீங்கி போயிடுவான். அப்பொழுது ராமன் சுக்கிரன் போய் கமந்தன் சொன்னபடிக்கு வாலியை கொன்று சுக்கிரவனை கிஷ்கிந்தாக்கு ராஜாவாக்கி கிஷ்கிந்தா மூலமாக அப்புறம் வானர சேனைகள் மூலமாக சுக்கிரன் நட்பு ஏற்படுத்தி கொண்டு அவன் சுக்கிரன் வானர சேனைகளை எல்லா இடத்துலையும் தேட வர்றான். எல்லா இடத்துலையும் தேடும் பொழுது இந்த வடக்கு பக்கம் போய் இந்த தெற்கு பக்கம் போய் இந்த தெற்கு பக்கம் யார் போகிறாங்க அப்படின்னாக்க அங்கதன், ஜாம்பவான், அனுமன், நளன், நீலன் இவாளெல்லாம் தெற்கு பக்கம் சீதை தேடி போகிறான். ராமனோட மனசில் படிக்கப்பட்டபடிக்கு
சீதையை காணக்கூடிய திறமையுடையவன் அனுமன் தான். அந்த அனுமானை கூப்பிட்டு, அனுமானை இந்த கணையாழி கொடுக்குறேன், நீ சீதையை கண்டிப்பாக பார்க்கும் பட்சத்தில் பார்ப்பாய், அவளுக்கு என் கணையாழியை நீ அடையாளமாக காட்டு, இதன் மூலம் நீ என்னிடமிருந்து தூதாக வந்திருக்கிறாய் என்று கூற சொல்லி தன் கணையாழியை கொடுத்தார். அவர்களும் தெற்கு கடற்கரை வந்தார்கள். திருப்புல்லானி மகேந்திரகிரி பக்கத்தில் அங்கேருந்தால் ராமசேர் கட்டப்பட்டது ஆதிசேது. திருப்புல்லானிலேருந்து நம்ம சாதாரணமாக நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு எப்படின்னாக்க ராமேஸ்வரத்தில் ஸ்ரார்த்தமோ தர்ப்பணமோ பண்ணுறது கிடையாது, வழக்கம் இல்லை. நமக்கு திருப்புல்லானி அதுதான் ஆதிசேது, சேதுக்கரை, அங்கே தான் தர்ப்பணமும் புத்தர்களுக்கு காரியங்களும் செஞ்சால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிற வழக்கங்கள் உண்டு. அவ்வாறு செய்வதும் உண்டு, செய்கின்றார்கள். அவ்வாறு மகேந்திரியை ஜாம்பான் ஒரு யோஜனை தூரம் கடல் இருக்குது, யோஜனை தூரம் இருக்குது. இந்த ஒரு யோஜனை தூரம் தாண்டக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது. எப்படா கடலை தாண்டி போச்சு ஜாம்பவான் அப்போ தான் அனுமனோட சரிதத்தை சொல்லி, அனுமனே நீ ஒருவனால் உனக்கு எப்பொழுது வேண்டுமோ உன்னோட உருவத்தை நீ பெரிதாக்கி கொள்ளலாம், உனக்கு வேண்டிய சிறிதாக்கியும் கொள்ளலாம், அதோட இச்சாது. அதேபோல் உலகத்தில் பகவான் நீ தான், உன்னால் மட்டுமே முடியும். உன்னுடைய பழைய கதைகளை வரும்போது சூரியன் அடிபட்டது, அப்புறம் சின்ன குழந்தையாக பிறந்தது, அது இவர் வாயு பகவான் குழந்தை அடிபட்டான்னு உலகத்தில் மூச்செல்லாம் காற்று நிறுத்திவிட்டார். என்னோடய குழந்தை அனுபவம் அடிபட்டிருக்கான், யாரா அவனை வஜ்ராயத்தில் அடிச்சு மழை செஞ்சான், சூரியனே செஞ்சியா நீ, உலகம் பூரா காற்றே இல்லை, எல்லாம் உலகம் பூரா நாசம் அடித்தா எல்லாம் சாகாடிச்சு வரேன் அப்படின்னாரான். அப்புறம் காலை பாவனுக்கு கொடுத்து அனுமனுக்கு பல சக்திகளை கொடுத்து இது பண்ணிட்டு இருந்து அப்புறம் காற்று மறுபடியும் வாயு பகவான் விட்டான் உலகத்தை நடமாடு. அதனால் உன்னோட அப்பெல்லாம் உனக்கே தெரியாது எனக்கு தெரியும் சொல்லி பழைய கதைகளை சொல்லும் பொழுது அனுமான் அதை கேட்டு மலையில் மேறி நின்று மகேந்திரகிரியை மேறி நின்று அவன் உச்சத்ததே ஒரே ஒரு பேர் தான். அவனுக்கு அனுமானுக்கு ராமனை கண்டபின் அவன் வாயில் ஒரே ஒரு பேர் மட்டும்தான் வரும், அது ராமா 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 தான். எப்போ பார்த்தாலும் ஸ்மரண மாத்திரை ஜனஹம்சார் பந்தனாதுங்க மாதிரி எப்போவுமே அவன் வாயில் ராமநாமத்தை சொல்லி சொல்ல 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 ஆகிருதி பெருகி போச்சு. அப்படியே போனான், அப்படியே கங்கையை தாண்டினான், ஒரே தாண்டி லங்காபுரிக்கு போய் பார்த்தோம். லங்காபுரியில் லங்காபுரி இறங்கி லங்காபுரியெலாம் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு ராவணன் மாளிகை, விபீஷணன் மாளிகை, எல்லா ராட்சசிகள் பார்த்துட்டு நிலைமைகள்லாம் விசாரித்து பார்த்துட்டு சிம்சுபாவனம் அசோக வாட்டிகா அதான் சீதையை வச்சுருக்கான். அங்கே அசோக வாட்டிகாவில் மரத்தில் ஒளிஞ்சுட்டு வச்சா ராவணன் வரான். அவன் இத்தனை அதுக்குள்ள அடையலை அப்படின்னாக்கா உனக்கு இதை ஆசைகளை கிழிச்சு சாப்பிட சொல்லிடுவேன், அவனை கொண்டுடுவேன், பயமுறுத்திட்டு போகிறான். அதை கேட்ட ராட்சசிகளை இன்னும் பல மடங்களை துன்புறுத்துறா. அதை களைச்சி போய் அப்படி சீதை நடுங்கி போய் உட்காந்துட்டுருக்கா, என்ன செய்யறதுன்ட்டு. அப்போ தான் ராம 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 ராமன்னு சிம்சுவாமரத்துலேயும் கேட்கறது. யாரா இந்த ஊரில் ராமநாமத்தை சொல்லக்கூடியவன் யார்? ராவணா சொல்லிட்டு இருந்தாலாவது அது சரி இந்த ஊர் பழக்கம் போல இருக்குன்னு விட்டுடலாம், காதில் வாங்காதபடிக்கு. ராமா ராமா ராமான்னு சொல்கிறியே யாராக இருக்கும் அதுன்னு எட்டி பார்க்குறா. இப்போ திருவடி சின்ன ஒரு குரங்கு ரூபத்தில் மேலே இலைகளுக்கு நடுவில் மறைஞ்சின்னு இருக்கு. அப்புறம் கீழே குதித்து சீதையை வணங்குறது. இதை பார்த்தோன்னே சீதை நடுங்கிறா. அப்படியோ இது இதுவும் ராட்சசனோட வேலையாக இருக்கும் போல இருக்கு. ஒரு குரங்கு ராமராமன்னு பேசுமா, இது பண்ணச்சே சொல்லுமா, இப்படின்னா அசுரர்களின் மாயைகளாகத்தான் இருக்கும், ராவண மாயாகத்தான் இருக்கும்ன்ட்டு பயந்து நடுங்கின்னு இருக்கா. அப்போ ராமன் சொல்கிறேன், அனுமன் சொல்கிறேன், அம்மா தாயே நான் ராமன் ராமனுடைய தூதன் நான் அப்படின்ட்டு சில நிகழ்ச்சிகள் சுந்தரகாண்டத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் வரும், நாமும் படித்திருக்கின்றோம். ஆகையால் இதில் தன்னோட ராமனுக்கு நான் ராமதூதன் என்பதற்கு அடையாளமாக ராமன் கொடுத்த கணையாழி மோதிரத்தை சீதைக்கு கொடுக்கின்றார். அதை பார்த்தவுடன் சீதைக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை.
இவ்வளோ நாள் கெட்ட கஷ்டங்கள்லாம் துளி கூட அவளுக்கு ஞாபகம் அத்தனை இது உச்சி மூந்து எது கண் இது பண்ணிண்டு தலையை வச்சு கூத்தாடி மகிழ்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இப்போ ராமனுக்கு அவளுக்கு சீதைக்கும் அனுமனுக்கும் சம்பாஷணை நடக்கிறது நிறையா. தன்னோட சரிதங்கள்லாம் சொல்கிற காக்காசுரன் காக்கை இது இப்போ சூர்பனை இது பண்ணது, அப்புறம் ஜெயந்தன் காக்கை விடுவதற்கு துன்புறுத்தினது, அப்புறம் மாரீச்சவன் ராவணன் தூக்கணும், அத்தனை கதைகளும் சொல்லிகிட்டு இருக்கா. சொல்லி முடிச்சோடனே இவளை பார்த்த உடனே அனுமனை தோன்றினதான் இப்பேற்பட்ட ஒரு ராமன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சீதை என்ன பெரிய பெண்மணின்னு ஒரு பெண்ணுக்காக ராமன் மனசு கஷ்டப்பட்டு இருக்கானே, பெரிய தர்மஜான் ஞானவான் ராமன் சொல்லிட்டு இருக்காள். ஒரு பெண் பிள்ளைக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னை துன்புறுத்தான் ராமன் அப்போ இன்னும் நினச்சிட்டு இருந்தேன். தாயே, நான் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் ராமன் துக்கப்பட்டது ரொம்ப கம்மியாக துக்கப்பட்டிருக்கான் ராமன். அதற்காக அது அவன் செய்ய தாயே என்னோட வா நீ இது சொல்லிச்சு. அவன் சொன்னாலும் இல்லை, இது 1 மாதம் டைம் இருக்குது, ராமன்ட்டு சீக்கிரம் போய் சொல்லு, இன்னும் 1 மாதம் நேரம் கொடுத்துருக்கான் ராவணன், இன்னும் அழைத்து கொண்டு என்னுடைய ராமன் அவன் அழைத்து கொண்டு போனால்தான் நான் வருவேன், அவன் தான் அதை செய்ய வேண்டும் என்று சொல்ல தன் சூடாமணி எடுத்து கொடுக்கிறார். கொஞ்சம் அடையாளமாக கொடு அப்படின்ட்டு இவர் போனவுடன் ராமனை கொண்டு நேராக போகிற தலையில் ஒத்துட்டு போன அனுமானியே காணும். அங்கேயே ராவணன்ட்ட அடிபட்டு சுற்றி போயிட்டானு தெரியல, ஒருத்தர் தனியாக போனானே அப்படி எல்லாம் துக்கத்தில் உட்காந்துரு பயந்துறையில இதுல ஹூன்னு சத்தம் வருது. ஆகாசத்தில் இந்த பயங்கர சத்தத்தை ஒலியும் பார்க்கச்சு அனுமன் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லுவா எல்லோரும். அதே போல் அனுமன் பின்னாடி வரைச்ச அவளோட அகங்காரம் சந்தோஷமான துவனி இருக்கு இல்லையா, சமுத்திரங்கள் மலைகள் போல் அத்தனை திக்குகள் எதிரொலிச்சு தான். அத்தனை பேர் நினச்சுட்டா சரி அனுமன் ஜெயத்தோடு வந்துட்டுருக்கான் அப்படின்ட்டு. அனுமன் வந்தார், எல்லாரும் பார்த்து சொன்னார், சீதையை பார்த்தேன் அப்படின்ட்டு. உடனே கிளம்பி அனுமன் ராமன்கிட்ட இந்த சீதையோட சூடாமனை கையில் எடுத்து கொடுத்து என்ன சொல்கிறான், கண்டேன் சீதையை. அனுமன் என்னப்பா அனுமன் அவன் மூஞ்சியை பார்க்கச்சி அவன் என்ன சொல்லணும், உடனே பழைய புராணம் 1902 மாமாட்டம் கை கட்டாக்க ஆரம்பிப்பேன். நான் குழந்தையாக செய்யப்பட்டுதான் இருந்தேன், ஸ்கூலில் இந்த கையில் பலப்பம் இருந்தது, இந்த சேட்டு இருந்தது, ஸ்லேட் உடஞ்சி போச்சு, பலப்பம் இருந்தது, அப்புறம் பலப்பத்தை உடச்சி, அப்புறம் பென்சில் வாங்கினேன், பெரியவன் நான் பேனா வாங்கினேன், அப்புறம் இந்த கதைகள்லாம் சொல்லாபடிக்கு ஒரே வார்த்தை சொன்னான் அனுமன், கண்டேன் செய்தையே அப்படின்னா. கண்டேன் செய்த அந்த வார்த்தை ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, சீதையை கண்டேன்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை? சீதையை கண்டேன் கண்டேன் செய்தைக்கு என்ன வார்த்தைகள் ஒரே வார்த்தைகள் தானே, அப்படியே இருக்கலாம், ஏன் சொல்லலை? அப்படிங்கிற பட்சத்தில் கண்டேன் செய்தைன்னு முதல்ல பார்த்துட்டேன் செய்தை அப்படின்னாக்க முதல் வார்த்தையே ரொம்ப பூரிப்பை கொடுக்குமா. சீதையை கண்டேன் அப்படிங்கிறது எப்படி, கண்டேன் செய்தைன்னு எப்படி துவனி அப்படின்னு இருக்கு. கண்டேன் செய்தையன்னு ஆகணுமா, அங்கே ராமன்கிட்ட உடனே அவன் ஆலிங்கத்தை இது பண்ணி தழுவிண்டு அவன் ரொம்ப உச்சி ரொம்ப பூரிச்சு போனானான். அனுமனே, உனக்கு அடுத்த பிரிவியான இந்திர பதவி தான் அப்படின்னு ராமனுக்கு கொடுத்தான். அனுமனுக்கு கொடுத்தான். அனுமன் எல்லாம் ஒத்திகளை கிடச்சிட்டு ரெண்டசராசரங்களை பின்னாடி நிறைய பார்த்துருக்கோம். இது மாதிரி அர்ஜுனன் திருவடியை போல ஒரு பெருமாளுக்கு ஏதாவது துயர் நேரும் பொழுது அவர் துயரை துடைத்தானே திருவடி. கண்டேன் லங்கை போனால் சீதையை பார்த்தா கண்டேன் சீதைன்னு அருமையான வார்த்தை சொன்னா பார்த்தியா, அந்த வார்த்தை ராமனுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக கண்டேன்னு சொல்லுது. கண்டேன்னா எனக்கு அர்த்தம் நல்லாக்க, கண்டேன் செய்தேன்னா பார்த்தேன், நன்னா இருக்கா, சௌரியமாக இருக்கா, நீ கவலைப்படாத, அவளுக்கு அர்த்தம் ஒரு ஆபத்தும் இல்லைங்கிறது இந்த கண்டேன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் வந்துடும். சீதைன்னு கண்டேன் இதுக்கு அந்த அர்த்தத்துக்கு சீதையை அப்படின்னு வரும். சீதையை நான் ஆரம்பித்தாலும் வச்சுக்கோ, ராமனை உடனே துடிக்க ஆரம்பிச்சு மனசு, ஐயோ அவளை என்ன கஷ்டம் வந்து கொடுத்தோ, எப்படி இருக்காளோ, ஒளிஞ்சு மினிஞ்சு போயிட்டாலோ, கஷ்டப்படுறாளோ, ராட்சதான்ட்டு சீதைங்கிறது அந்த ஒரு துணி வரும். சீதைக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கா போல உடனே தோணப்படாதுங்கிறதுக்காக ராமன் சந்தேகம் வரப்படாதுங்கிறதுக்காக அனுமன் கண்டேன் சீதையை அப்படி அப்படின்னா. இதே போல் நான் பெருமாளின் துயர் உழைக்க
நான் ஏதாவது திருவடியைப் போல ஏதாவது உதவி செய்தேனும், அப்படி இருந்தால் தானே சுவாமி அடியேன் இந்தூரில் திருக்கோளில் வசிக்குவதற்கு எனக்கு அருகதை உண்டு அப்படி சொல்லிட்டு, ஓஹோ அப்படியான்னு கேட்குற ராமானுஜர். கேட்டுருக்கார் அவர் சொல்கிறதெல்லாம். சரி அப்படியாம்மா, அப்புறம் அப்படின்னு அப்புறம் 55வது பாசுரமாக இருகையும் விட்டேனோ திரௌபதியைப் போல அப்படிங்கிறார். இருகையும் விட்டேனோ திரௌபதியைப் போல அப்படின்னாக்க தர்மபுத்திர ராஜசூயம் பண்ணிட்டார் இந்த புஸ்தகத்தில். இந்த இருக்கிற இப்போ இதெல்லாம் பார்க்க பொறுக்க மாட்டான் அவனுக்கு சகுனியால் தூண்டிவிடப்பட்ட துரியோதனன்னாக்க கபடமாக இவனை தர்மனை என்னோட பகடையாடவா அப்படி அழிச்சுன்னு சதுரங்கம் ஆடவா அப்படின்ட்டு. அப்போ எல்லாம் வந்துட்டார். அவன் நம்ம தம்பி தானே கூப்பிட்றான், போகலாமே. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேரும். இப்போ கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருக்குது 2 பேருக்கு. துரியோதனுக்கும் நான் போயிட்டு வந்தாலாவது கொஞ்சம் கொஞ்சம் குறையுமேனு தர்மம் தான். அங்கே உட்காந்தோன்னு உடனே இந்த இது எடுத்து ஆட்டத்தை சதுரங்க ஆட்டம் பண்ணியாச்சு. அங்கே சூதாட அழைக்கிறான் அவனை. உடனே செஞ்சான். ஒவ்வொன்றா தோற்றுன்னு வந்தவொடனே கடைசியில் தன்னை தோற்றான், இவனை தோற்றான், தம்பிகளை ராஜ்யம் தோற்றான், படைகளை தோற்றான், பொருள்களை தோற்றான், அப்புறம் தம்பிகளை தோற்றான், தன்னையும் தோற்றான், திரௌபதியும் தோற்றான். இவ்வாறு தோல்வியே அவனுக்கு அடி அடியாக வந்தது. அப்பொழுது திரௌபதியை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக துரியோதனனும் காரணனும் துச்சாதனா திரௌபதியை நீங்கள் அழைத்து இழுத்துவா, நம்மளை எவ்வளோ சிரிசாங்க இருக்கிறது ராஜகாலத்தில் என்னை பார்த்து குருடனோட பையன் குருடனும் அப்படின்ட்டு தண்ணி தடிக்க விழுந்தோடனே அதான் இழுத்தா சகிச்சாலும் அவளே இன்னைக்கு அங்கே மானம் எனக்கு அங்கே இழுக்க ஏற்பட்டது, அதற்கு நான் பதிலுக்கு பதிலாக இங்கே வாங்கணும், அதை பிடிச்சி இழுத்துட்டு வா அப்படின்ட்டான். துச்சாதனம் உள்ளே போகிறான். அப்போ அவள் என்னன்னாக்க அப்போ அவள் என்னன்னாக்க அவளை தொடக்கூடாது. ஏன்னாக்க அப்போ இதுவாக இருக்கா, அவள் ஸ்நாதையாக இருந்தாள். ஸ்நாதை அப்படின்னா வீட்டு விளக்கு. இந்த வீட்டு விளக்காக இருந்த பொழுது அவளை பிடிச்சி இழுத்துன்னு தலைமுடிச்சு பிடிச்சி இழுத்துன்னு தான் பெரிய விஷயம் சபைக்கு. அப்போ கதறா துச்சாதனா, திருதராஷ்டிர பெரிய பாவனாரே என்ன இந்த அனுமதியை பார்க்குறீங்கன்னு வாய மூடிட்டு இருந்தார். ஒன்றும் சொல்ல முடியல. பீஷ்மன் தலையை குடிஞ்சு கீழே உட்காந்த பதில் கிடையாது. துரோணாச்சு குரு பிதாமகரே இங்கே தான் வீட்டு குருகுலத்துக்கு பிறந்தவன் அனுமதியை பார்த்துன்னு உட்காந்துருக்கீங்கச்சே அவள் வாய் மூடி மௌனமாக இருந்தார். அடுத்த துரோணாச்சாரியர் குலகுருவே நீ நினச்சா அத்தங்க உட்காந்த இடத்துலையும் ஒரு அஸ்திரத்தை பார்வையாவது எரிச்சு விட ஒரு அஸ்திரம் மாதிரி விட்டு இப்படி நியமனை காத்துறீங்க. அத்தனை வாயை திறக்கவே இல்லை. அப்போ அங்குள்ள பெரியவர்களை கூட்டாள் உதவிக்கு. மகான்களுக்கு உதவிக்கு என்ன ஒத்தாசை பண்ணுங்க, செய்கிற தப்புன்னு சொல்லுங்க அப்படின்னு கூட்டா. வீரர்களை கூட்டா. தன்னுடைய கணவன்மார்கள் பஞ்சபாண்டவர்கள் அவளை ஒத்தாசைக்கு கூட்டா. தர்மமானு சொல்லப்பட கர்ணனை அவனை கூட்டா. தர்மனை யாரும் வரவில்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது யார் வேணும்? ஒருத்தர் கஷ்டப்படைச்ச நண்பர்கள் பந்துக்கள் அத்தனை முன்னாடி ஓடி வரணும். நான் இருக்கேன் ஹெல்ப் பண்ணுறேன் ஒத்தாசை பண்ணுறேன்ட்டு அத்தனை சொந்தக்காராலும் பெண்கள் நண்பர்கள் அத்தனை பேர் முன்னாடி குதிச்சுன்னு ஓடி வரணும். நான் இருக்கேன்ட்டு. இந்த இடத்துல ஒன்றுமே ஒத்துணும் வாயை திறக்கல, எல்லாம் மௌனிகளாக இருந்தான். அப்போது ஒரு சமயத்தில் வசிஷ்டன் இவரை சிசுஷ ஏற்றுண்டு துருப சிசுஷ ஏற்றுண்டு மகதாபதி சம்பிராப்தே சமர்த்தவியோ பகவான் ஹரியே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ண. உனக்கு திரௌபதியே உனக்கு யாராலும் உதவ முடியாத சந்தர்ப்பம் ஏற்படுமானால் அவர் 3/4 மணியாச்சே அவர் தெரியுமே, யாராலையும் உனக்கு உதவுவதற்கு முடியாமல் நீ உதவி கிடைக்காமல் நீ தனியாக மனமாக இருக்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை நீ பிரயோகம் பண்ணு. என்ன சொல்கிற?
மகதாவது சம்பிராப்தே சமர்த்தவியோ பகவான் ஹரியே, இந்த வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொல்லச்ச உடனே அந்த வார்த்தை மனசில் ஞாபகம் வந்து உடனே கையை கூப்பிட்டு கிருஷ்ணனை தியானிக்கிறா. சங்கச்சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு கையை கூப்பி சொல்கிறா. கண்ணன் அழைக்கிறா. கண்ணன் உடனே சரணம் புகுந்தா அவனை. அதாவது தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாதபடிக்கு பித்திருக்களும் யாரும் உறவினர்களும் நண்பர்களும் உற்றார்களும் பக்கத்துள்ளவரும் ரட்சகராக மாட்டார். கோவிந்தன் ஒத்தனே ரட்சகன் என்ற மகா விஸ்வாசத்தோட வந்து 2 கைகளையும் எடுத்து உயர அஞ்சலி சரணம். இப்படி இல்லை, இப்படி இருந்தாக்க இது இப்படி கை கோப்புறது அஞ்சலி. ஒரு கை கோப்பு தலைக்கு மேலே கை 2 கைகளும் எடுத்து உயரே அஞ்சலி செய்து கிருஷ்ணனை சரணம் புகுந்தான். திருமங்கி ஆழ்வார் பாசனம் என்னன்னாக்க, அந்தகன் சிறுவன் அரசர்தம் அரசர் கிளையவன் அணியிழே சென்று எந்தமக்கு உரிமை செய், உரிமைன்னா அடிமை, எந்தனுக்கு உரிமை செய் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். சேச்ச சொல்லும் பொழுது அவனுடைய அழைச்சன் வந்தான கிருஷ்ணன்ட்ட. கண்ணன் துவாரையில் இருந்தபடியே திரௌபதிக்கு புடவே இருந்து அவளை ரட்சித்த வரலாறும் இதிகாசமும் புராணமும் நாம் நன்றாக அறிவோம். இப்போ வந்து அவளை காத்தது யார்? ரட்சகன், புண்டரீகாட்சன், கோவிந்தன், புருஷோத்தமன், வாசுதேவன், கிருஷ்ணன். இவா தான் அவனை காப்பாற்றிருக்கா. யாரும் காப்பாற்றல, எல்லாம் ஒதுங்கிட்டா. கஷ்டப்பட்ட நேரத்துக்கு கோவிந்தா இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அவன் பார்த்துட்டு பார்க்க விஷயத்துக்கெல்லாம் அவனுக்கு வந்து இதை வந்து ஆச்சாரியர் ஸ்ரீவிஷ்ணபூஷண திவ்யா சாஸ்திரத்தில் வந்து உபாயத்துக்கு பிராட்டியையும் திரௌபதியும் போல் இருக்க வேணும்னு வச்சனம் வரும். உபாயத்திற்கு பிராட்டியையும் திரௌபதியும் போல இருக்கணும் அப்படின்ட்டு. பிராட்டிக்கும் திரௌபதிக்கும் வாசி சக்தி அசக்தி. பிராட்டிக்கு சக்தி இருக்குது, திரௌபதி அசக்தி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பிராட்டி சசக்தியை விட்டாள். அதாவது பிராட்டியால் முடியும். பிராட்டி எப்படின்னாக்க ராஜ மகரிஷி, ராஜ மகரிஷியாக இருந்திருக்கா, ராஜ்யத்தில் இருந்திருக்கா ராணி. அப்பேற்பட்டவளுக்கு வந்து அவள் தன்னால் காத்துக்கொள்ள முடியுங்கிற சுவசக்தியை விட்டு ராமன் தான் தன்னை காக்க வேண்டும் என்று அவள் காத்துட்டு இருந்தாள். இவன் என்ன செஞ்சாள்னாக்க, அவள் வந்து தன்னுடைய வெட்கத்தை லஜ்ஜையை விட்டுட்டு கையை வந்து தலைக்கு மேலே கூப்பிண்டு கோவிந்தா புண்டரீகாட்சா ரட்சமாம் சரணாகதம், நீதாண்டா காப்பாற்று, நீதான் காப்பாற்ற, புண்டரீகாட்சா கோவிந்தா நீதாண்டா காப்பாற்றணும் அப்படின்னு வெட்கத்தை விட்டுட்டு தன் இருகையும் தலைக்கு மேல் கூப்பிக்கொண்டு அவனை இது பண்ணிருக்கா, சரணாகதி அடைஞ்சா. இதுக்கு வந்து சொல்லுவார் 2 பேரும், உலகாரின் உபாயத்துக்கு தகுதி தன்னைத்தானே ரட்சிக்க முயற்சி எதுமற்று இருப்பது. அதாவது உபாயம் என்ன, எனக்கு கஷ்டம் வந்துடுத்து, நான் பாட்டு இருக்கேன், நான் என்னை தனக்கு நம்மளே நான் முடியாது போய் நான் சாப்பிட்றேன், என்னால் இது முடியும், என்னை காத்துக்கொள்ள எனக்கே முடியும், என்னால் நான் சரசக்தி படைத்தவன் எத்தனை விட்டு எம்பெருமான் ஒருவனே நம்மளே காக்கக்கூடிய ஆபத் பாந்தவன் அப்படின்ட்டு இருக்கணும். அதுதான் உபாயத்திற்குண்டான நியதி. அதாவது இது முக்கியமான தேவையான அத்தியாவசியம். ரொம்ப பிராட்டி சீதா பிராட்டி தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கிறது, சக்தி உள்ளவாளாக இருக்கிறதுனால ராமன் வந்து ரட்சிக்கணும்னு பொறுத்திருந்தா. அப்படி சக்தி இல்லாத திரௌபதி அசக்தி. இப்படின்னா இவளை யாரு காக்கணுமோ ராமன் காக்கிறதுக்கு இருக்கான், கண்டிப்பாக காப்பான். வந்து விளையாட்டா திடசக்தியோடு இருந்தால் கண்டிப்பாக வருவான் ராமன் அப்படின்ட்டு. திரௌபதிக்கு யார் காக்க வேண்டிய அத்தனை பந்தியாக உட்காந்து விலங்கிடப்பட்டு உட்காந்துருக்காங்களோ ஒருத்தனும், தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், அத்தனை பேரும் உட்காந்துருக்கச்சே இவாளாக காக்கிறது யாரும் இருக்கா? சுற்றத்தார் காக்கல, அறிவாளிகள் காக்கல, பந்துக்கள் காக்கல, பிதாமகர் காக்கல, துரோணன் காக்கல, ஆச்சாரியன் காக்கல, அரசனான மாமனார் பெரிய மாமனார் தன்னை காக்கவில்லை. அப்பேற்பட்ட என்ன, தன் லஜ்ஜையை விட்டுவிட்டு வெட்கத்தை விட்டுவிட்டு
அசக்தியான திரௌபதி தன் புடவை தலைப்பை இழுத்து பிடித்து கொள்ள, அதாவது மானம் வந்ததுனாக்க அவனும் புடவை ஒருவனாக துஷாசனன். அப்போ புடவை உறுதின்றக்கச்சே வந்து என்னன்னாக்க அவன் என்ன செய்யணும், தன் வெட்கத்தை மறைக்கிறத கையால் இடுப்பில் புடவையை ஒரு கையால் பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிட்டு இருந்துட்டு தன் மானத்தை காக்கதான் பிடிச்சிட்டு இருந்தாளா? இல்லை. பிடிச்ச மானக்கார வெட்கப்பட்டு மானதை காக்க தன் பிரயத்தனப்படவில்லை. அப்போ என்ன செஞ்சா, தன் வெட்கத்தை விட்டு இரு கைகளாலும் மேலே தூக்கி கோவிந்தா புண்டரீகாட்சா ரட்சமாம் சரணாகதம் என்று தூக்கினாள். இது வியாக்கியான சுத்தி. பேரள உடையவளாகையால் ஞான பிராட்டிக்கு பெருமாளை ரட்சகர் என்று விசுவாசமும் ஸ்வசக்தியும் விசுவாசத்தை ஸ்வசக்தி இருக்கலாம். பெருமாள் வந்து தன்னை காப்பாற்றுவான் அப்படின்ற கண்டிப்பாக விசுவாச சக்தியை விட்டு இருக்கலாம். அவ்வாறு அந்த அளவுக்கு அத்தனை அளவுக்கு இருக்க செய்து மகா விசுவாசம் பண்ணி மகாசமபாத்தியே என்று இவள் லஜ்ஜையை விட்டது இருக்கார் இல்லையா, ரொம்ப பெரிய விஷயம். அவள் லஜ்ஜையை விட்டுட்டு இதுகைக்கு சரணாகதி அடைஞ்சா இல்லையா, லஜ்ஜை விடுகையாவது என்ன தட்சை விடுறதுனா என்ன, லஜ்ஜை விடுறதுங்கிறது துட்சாட்சாப நடுவில் வந்து துகளை உரிக்கச்ச தன் பெண்மைக்கே உண்டான வெட்கத்தை விட்டுவிட்டு பெண்மைக்கு உண்டான வெட்கத்தினால் தன்னுடைய புடவையை பிடித்து கொண்டு தன் மானத்தை காப்பதற்கு முயற்சிக்காமல் அந்த வெட்கனை அத்தனை தூக்கி எரிஞ்சு விட்டு தன் இருகை கூப்பிடு அவனையே பரிபூர்ணமாக சரணமடைந்தாள் திரௌபதி. இதுதான் வந்து இருகையும் தூக்கி விடுகைன்னு வெட்கத்தை விடுகைன்னு பேர். இப்படி எம்பெருமான ரட்சகத்தில் மகா விசுவாசம் எனக்கு உண்டோ என்று திருக்கோளூர் பொன்பிள்ளையார் கேட்கின்றார். அதாவது அப்பா திரௌபதி சீதைக்கு வந்து ராமன் தான் அழிச்சுட்டு போகணும், அவள் எல்லாம் முடியும்னாலும் ராமனுக்காக காத்துட்டு இருந்தான். திரௌபதிக்கு உதவக்கூடிய யாரும் இல்லை. தன் மானபங்கப்படுத்தும் சபையில் தன் மானத்தை காக்க வேண்டும் என்று பிரயத்தனப்பட்டு தன் புடவை தலைப்பை பிடித்து இழுத்துக்கொண்டு ஒருகையால் பிடித்து கொண்டு இழுத்துக்கொண்டு காப்பாற்றிக் கொள்ளாபடிக்கு தன் லஜ்ஜை வெட்கத்தை விட்டு புடவை தலைப்பு விழுந்துருக்கான். அப்போ கை தூக்கி விழுது அவன் இது பண்ணிட்டுருக்கானே இப்படி சொல்லச்ச, இப்பேற்பட்ட மகா விஸ்வாசம் எனக்கு பெருமாள் காப்பாற்றுவான், கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவான் என்ற விசுவாசம் எனக்கு இருந்ததா? அவ்வாறு இருந்தால் தான் திரௌபதியை போலையும் சீதா பிராட்டி கண்டிப்பாக ராமன் காப்பாற்ற திட நம்பிக்கையோடு இருந்தாளே. திரௌபதிக்கு லஜ்ஜை வெட்கத்தை விட்டு கையை மேலே தூக்கி என்னை காப்பாற்றணும்னு கையை தூக்கினாளே. அதே மாதிரி எனக்கு விசுவாசம் வந்து பெருமாள்கிட்ட இருக்கோ, இருந்ததோ, இன்னொரு இருக்கோ, இல்லையே. அப்படி இருந்தால் தானே நான் இந்த ஊரில் இருக்கிற லாயக்கு. அதனால் அடியின் சுவாமி அப்படின்னாலும். இதுவரை இன்று 2 சரித்தங்களை அனுபவித்தோம். நாளை 56, 57 இந்த 2 வார்த்தைகளை அனுபவிக்கலாம். ஆழ்வார் பெருமான திருவடிகளே சரணம், ஆசாரியன் திருவடிகளே சரணம். அடியன் காரப்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.